அம்மாவின் ஆட்சி தொடர அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் உறுதியாக இருப்பதாகவும் கட்சியில் பிளவு இல்லை என்றும் டாக்டர் மு. தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கருத்து வேறுபாடுகளை களைந்து அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு. தம்பிதுரை, நிலையான ஆட்சி நடைபெற்று வருவதால் கட்சியில் எவ்வித பிளவும் இல்லை என தெரிவித்தார். அம்மாவின் ஆட்சி தொடர அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் உறுதியாக இருப்பதாக தெரிவித்த அவர், அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். கருத்து வேறுபாடுகளை களைந்து அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் டாக்டர் மு. தம்பிதுரை வலியுறுத்தினார். கட்சியில் பிளவு என்பது கிடையாது. அம்மா அவர்கள் எதற்காக இந்த ஆட்சியை தந்தார்களோ அந்த ஆட்சியை தக்க வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி நிலையான ஒரு ஆட்சி, நல்லாட்சி தண்டுக்கூடிய ஆட்சி, அம்மாவினுடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெறும். இரட்டை இலை மீண்டும் எங்களுக்கு கிடைக்கும். அம்மாவுடைய புரட்சித் தலைவர் உருவாக்கிய அந்த இரட்டை இலை சின்னமும் அம்மாவுடைய ஆட்சியினுடைய சின்னமாக இரட்டை இலை சின்னம் இந்த தொடர்ந்து எந்த தேர்தல் வந்தாலும் அது எங்களுக்கு அனைத்து தொண்டர்களுக்கு கிடைக்கும். எல்லாம் சேர்ந்து செயல்படுற அந்த ஒரு இதில் தான் சொல்றேனே தவிர கட்சியில் ஏதோ பிளவு ஏற்பட்டது, இங்கே ஒரு அணி இருக்குது, அங்கே ஒரு அந்த அணி என்பதே இல்லை என்பதுதான் என்னுடைய ஆழமையான கருத்து.